அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரியும் அதோட மசாலாவும் தான். அதுக்கு நான் இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜாஸ்தி இல்லை, அளவாக அரைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். சீவ் வச்சு தான் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிளாத் வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். எதில் நல்லா ட்ரைன் ஆகுமோ தண்ணி மட்டும் வரணும், அந்த தருன்னு இருக்க கசடு இருக்கக்கூடாது. அடுத்தது இதில் நான் ஒரு 2.5 கரண்டி கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதை நாம் இப்போது பூரி சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்க ஜூஸ் பத்தலை அப்படின்னா நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே எண்ணெய் தடவி ஊற வச்சிடலாம். மாவு ஊறுற கேப்பில் நாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே உருளைக்கிழங்க வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி தாளித்து விட்டுறலாம். கடாயை ஹீட் பண்ணி கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் பொடியார் நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு தக்காளியை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா மசிய வெந்து வந்துடுச்சு. இனி நாம் கரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணி மஞ்சத்தூளும் போட்டு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்ததுனாவோ உப்பு சேர்க்கணுன்னாவோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அதனால வர மாவு தொட்டு தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால எப்பவுமே மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் பூரி சுட்டதுக்கு அப்புறமா கூட பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. என்கிட்ட கட்டர் இருந்தது, அதில் பேர்ட்ஸ் கட்டர் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா, அதனால தான். இனி நம்ம இதை சுட்டி எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் கடலெண்ணெய் ஊற்றி சுட வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை போட்டு எடுத்துக்கலாம். பூரியை உள்ளே போட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி புஃப்னு வந்துடும். பாருங்கள், அடுத்தது 2 சைடுமே திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பூரி சுடும்போது புஃப்னு வர்றதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நல்லா ஹீட்டாக இருக்கணும், ஆனால் கருகிற அளவுக்கு ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெந்துடுச்சு, நம்ம பூரியை எடுத்துடலாம். பாருங்கள், நான் இன்னொரு பூரியும் சுட்டு காமிக்கிறேன். உள்ளே போட்டு இந்த மாதிரி கொதிச்சு லைட்டாக பூரி எலும்பி வரும்போது நல்லா அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா வச்சு வச்சு எடுத்துடணும். அப்படியே உள்ளே அமுத்திடக்கூடாது. எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள். இப்போ 2 பூரியை நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நான் அந்த குருவி ஷேப்லலாம் கட் பண்ணினேன் இல்லைங்களா, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி 2 பூரியாக போட்டு எடுத்துக்க முடியும். நல்ல எல்லா பூரியுமே எனக்கு புஷ்ஷுன்னு தான் வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி
ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலில் போட்டு அமுத்தி கொடுத்தா புஷ்ஷுன்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்த பூரியையும் போட்டுட்டு மேலே எலும்பி வரும்போது அழுத்தி கொடுத்தோன்னா புஷ்ஷுன்னு வந்துடும். பார்த்தீங்களா? இதே மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க எல்லா பூரியையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, நார்மலாக பூரி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது காயையும் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி நம்ம அதை பூரியாக சுட்டு கொடுக்கும்போது அவங்க இன்னுமே ஆர்வமாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.